அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமம் உள்ள கர்த்தர், நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய மகிமைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு தந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஒன்றாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 36வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். தாவீது பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் போது கர்த்தரே அவருக்கு ரட்சிப்ப, அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டாரு. கர்த்தர் இந்த ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உங்களோட ஜென்டில்னஸ், இங்கிலீஷ் பைபிள்ல ஜென்டில்னஸ் போட்டிருக்க, ஆண்டவருடைய இரக்கத்தினால அது என்னை பெரியவனாக்கும். எல்லா யுத்தங்கள்லையும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து வெற்றி சிறக்க பண்ணி அவனை பெரியவனாக்கினார். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். நான் நடக்கிற பாதைய அகலமாக்கிட்டீங்க. அதனால நான் கால் வலிவி போகாதபடி காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை துதிக்கிறார். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்கள் முறியடித்து வெட்டினேன். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் வந்த அம்மோனியர், மோவாபியர், பெலிசியர், இன்னும் நிறைய கூட்டத்தினர் எதிரா வந்தாங்க. அவங்கள எல்லாரையும் தாவீது அழித்து நிர்மூலமாக்கி பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவங்கள எல்லாம் வெட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எனும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். ஆனா வெற்றி பெற்றாலும் தாவீது நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லல. எல்லாத்தையும் நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி, கர்த்தருடைய பலத்தினாலதான் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் மேல எழும்புனவங்களை எனக்கு கீழே மடங்க பண்ணினீர். எனக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தவங்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படிக்காக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். சத்துருக்களோட பிடரியெல்லாம் என்கிட்ட ஒப்பு கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு கர்த்தரை மகிமைப்படுத்துறார். அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. சத்துருக்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தா கூட ஆண்டவர் அவங்களுக்கு செவி கொடுக்கல. அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றை போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். பூமியின் தூள், சின்ன சின்ன தூளை போல சிதற பண்றேன் சத்துருக்களை. தெருவுல எப்படி சேறு இருக்குமோ அது போல சிதற பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்துருக்களை குறிச்சு தாவீது சொல்றார். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கி விட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைத்தீர். கர்த்தர் ஆடு மேய்க்கிறவனாயிருந்த தாவீத பெரிய தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைவராக்கினார். அத சொல்றார். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். எனக்கு யாருன்னு தெரியல, அவங்க கூட என்ன சேவிக்கிறாங்க. அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி
என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் கிடையாது, புறஜாதியினர் கூட என் சத்தத்தை கேட்ட உடனே என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். அந்நியர்கள், இஸ்ரவேல் அல்லாத புறஜாதியினர் சோர்ந்து போய் தங்களோட பாதுகாப்பான இடத்திலிருந்து புறப்பட்டு தத்தளிப்போடு வெளியே வர்றாங்க. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. இப்ப ஆண்டவரை துதிக்கிறாரு, அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவரு, அவர் உயர்ந்திருப்பாராக. தன்னுடைய பலத்தோட காரணம் கர்த்தர் தான் அப்படின்றத உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறார். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். கர்த்தர் தான் எனக்காக யுத்தம் பண்றாரு, இந்த ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர் கர்த்தர் தான். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். எனக்கு எதிரா வர்ற மக்களுக்கு மேல என்னை உயர்த்தி வச்சிருங்க, அந்த மனுஷனோட கைகளுக்கு என்னை தப்புவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சங்கீதம் பாடுவேன். அதனால ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெற்றிக்காக ஆண்டவரை துதிச்சு அவருடைய நாமத்தை பாடி துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்றார். தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு, தாவீதுக்கு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. தாவீதுக்கும் அவனோட சந்ததிக்கும் கிருபையாய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல கூட இயேசுக்கு தாவீதுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், உன் சந்ததி என்றென்றைக்கும் அரசாளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 13வது வசனம், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். 15வது வசனம், நான் என் கிருபையை அவனை விட்டு விலக மாட்டேன், அவனோட சிங்காசனம் ராஜசதானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு தாவீதோட ஆண்டவர் தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. அந்த வார்த்தையின்படி தாவீதுக்கும் அவரோட சந்ததிக்கும் கிருபை செய்கிறார். சங்கீதம் 89:29 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்காரு. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் கூட. தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். கிருபை உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரு, அது மாதிரியே கர்த்தர் கிருபை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம தியானித்ததுல கர்த்தர் தாவீதுக்காக என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரட்சிப்பின் கேடகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்து வலுவாதபடிக்கு நடக்கிற பாதையை அகலப்படுத்தினாரு. சத்துருக்களை எல்லாம் யுத்தத்திற்கு தாவீதுக்கு பலன் கொடுத்து எதிரா புறப்பட்டவங்களை எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். சத்துருக்களோட பிடரிய தாவீதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. எல்லா ஜாதிகளுக்கும் தாவீத தலைவனா ஏற்படுத்தினாரு. அந்நியர் கூட அவன் சத்தத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. அவருக்கு விரோதமாய் எழும்புனவங்களை எல்லாம்
மேல தாவீதை உயர்த்தி கொடுமையான மனுஷனோட கைக்கு ஆண்டவர் தப்புவிச்சாரு. கர்த்தரை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் ஜீவனுள்ளவர், படத்தக்கவர், அவர் உயர்ந்திருப்பாராக, நான் பாடி கர்த்தரை துதிப்பேன் தாவீது சொல்றாரு. கடைசியா சொல்லப்பட்டது, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட தாவீது எத்தனையோ யுத்தங்களை சந்தித்தாலும் நீர் பலன் தந்து எல்லா யுத்தத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணினீர். நீ ரட்சிப்பின் கேடகமாய் இருந்து வழி நடத்தினீர். ஆண்டவரே, ஜாதிகளுக்கு தலைவனாய் உயர்த்தினீர். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொண்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையின்படி என்றென்றைக்கும் கிருபை செய்கிறவராய் இருந்தீர். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலும் நீர் எங்களுக்கு ரட்சிப்பின் கேடகமாய் இருந்து எல்லா தீமைக்கும் எங்களை தப்புவித்து கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னாலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை தாங்கி வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமைய, உம்முடைய அன்ப, உம்முடைய இரக்கத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்து தாவீதை போல உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய், உம்மை துதித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு தங்களை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.